இஸ்லாம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம். அதில் எந்த காலத்திலையும் எந்த விதமான மாறுதலும் தேவைப்படாது, அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் சில செய்திகளை நாம் சொல்லி வருகிறோம். இஸ்லாம் எந்த மாறுதலும் தேவையில்லை என்று சொல்வதற்கு முக்கிய காரணத்தில் பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதன்மையான ஒரு காரணம் என்னவென்றால், இந்த மார்க்கம் மனிதனுடைய இயல்பை புரிந்து கொண்டு அவனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சரியான முறையில் எடை போட்டு அதற்கு ஏற்றவாறு சட்டங்களை வழங்கியிருக்கிறது. சக்திக்கு மீறி எந்த ஒரு சிரமமும் இந்த மார்க்கத்தில் இல்லை. இந்த ஒரு அடிப்படையின் காரணத்தினால இந்த மார்க்கத்தில் மாற்றம் தேவையில்லை, மாறுவதற்கான அவசியமில்லை என்பதை பார்த்து வருகிறோம். அதில் முத்தாய்ப்பாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு ஹராமாக தடுக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கிறான். அந்த ஹராமான விஷயங்களை திருக்குர்ஆனில் ஒரு 4 விஷயத்தை பட்டியல் போடுகிறான். தானாக செத்துப்போன பிராணிகள் ஹராம், அறுக்காமல். அதுவாக செத்து போச்சுன்னு வைங்க, கோழியோ ஆடோ அதுவாக செத்துருச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஆடு மாடு அறுத்த ரத்தம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடக்கூடாது. பன்றி சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் அல்லாத மற்றவங்களுக்காக வேண்டி படையல் செய்யப்பட்டது, பூஜை செய்யப்பட்ட பொருள்களை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஹராம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய கடுமையான ஒரு ஹராமாக அல்லாஹ் அறிவித்திருக்கிற அந்த வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா வசனங்கள்லையுமே ஒரு விதிவிலக்க சொல்லியிருப்பான். இதெல்லாம் ஹராம் தான். ஹராமாக இருந்தாலும் நிலுத்துர்ர கைர பாகின் வல ஆதின், யாராவது நிர்பந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்களே ஆனால் பொலா இஸ்மா அலைஹி, அவங்க மீது குற்றம் கிடையாது. ஹராம் தான், ஹராம் பாவம் தான். ஆனாலும் இது எல்லா நேரத்திலையும் கடைபிடிக்க முடியாது. உணவு பிரச்சனை, இது சாப்பாட்டு பிரச்சனையாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் ஒரு உணவுமே கிடைக்காத நிலை ஏற்பட்டால் அப்போ இந்த செத்துப்போன ஆடு தான் இருக்குது என்றால் சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லது ஒரு இரத்தத்தை தான் சாப்பிடணும், அல்லது பூஜை செய்யப்பட்டது படையல் செய்யப்பட்ட பொருள் தான் இருக்குது, வேறு உண்மை இல்லை, இந்த உணவு நம்ம கிடைக்கலன்னா நம்மளை பாதிக்கும் என்ற நிலைக்கு நம்ம ஆளானாமையானால் அதை கூட சாப்பிட்லாம். பன்றியை கூட சாப்பிட்லாம். பன்றி எவ்வளோ பெரிய ஹராம்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வேறு ஒன்றுமே கிடைக்கல, சாப்பாடே இல்லை. அந்த நேரத்தில் என்ன செய்கிறது? ஹராமாக்குன அல்லாஹ் தான் அதை சேர்த்து சொல்கிறான். எந்த வசனத்தில் இதெல்லாம் ஹராம் என்று சொல்கிறானோ அதிலேயே தான் வருகிறது. எப்படி வருகிறது? ஃபமனில் துர்ர, யாராவது நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விட்டால், கைர பாகின் வல ஆதின். நிர்பந்தங்கிறத நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம். வழக்கமாக என்ன செய்வோம்? நிர்பந்தத்துக்கு சில காரியங்களை செய்யலாம்னு சொன்னால், இப்போ ஒரு கடையை 2 கடையாக்குறதுக்கு வட்டி வாங்குவான். ஏன்டான நிர்பந்தம். அதான் தொழிலை பெருசாக்குறதுக்கு வட்டி வாங்கிட்டு என்ன செய்வான்? நிர்பந்தம்னு சொல்லிடுவான். நிர்பந்தத்துக்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்குதே அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வைக்குவான். நிர்பந்தம்டா என்ன? நிஜமான நிர்பந்தமாக இருக்கணும். வாழ முடியாமல், பசி தாங்க முடியாமல், உணவு பிரச்சனையாக இருக்கணும், அல்லது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கணும். இது நிர்பந்தம். ஒரு கடையை 2 கடையாக்குற நிர்பந்தமா? 2 கடையாக்காட்டி செத்து போயிடுவோமா? ஒரு வீட்டை 2 வீடு ஆக்காட்டி செத்துருவோமா? குடிசை வீட்டை பங்களாவை கட்டுறது கட்டாய கடமையா? இதுக்காக வேண்டி போய் வட்டியை வாங்கிவிட்டு என்ன செய்யறது? நாங்களாம் நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம். இது அல்ல நிர்பந்தம். அதுக்கு தான் அல்ல நிர்பந்தம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனை போடுறான். என்ன கண்டிஷன்? கைர பாகின் வல ஆதின், வரம்பு மீறக்கூடாது. நிர்பந்தங்கிற பேரை சொல்லி என்ன செய்யக்கூடாது? லிமிட்டை தாண்டிடக்கூடாது. வழி அந்த நிலையை தேடி செல்லக்கூடாது. அந்த மாதிரி நிலையில் உண்மையான நிர்பந்தத்திற்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்டீர்களே ஆனால் ஹராமானதை கூட நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பிட்டால் உண்டால் குற்றமில்லை. இது குர்ஆனில் 2:173, 6:145, 16:115, 5வது அத்தியாயத்தில் 3வது வசனம், இதில் எல்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது ஹராமு, ஆனால் நிர்பந்தமாகிவிட்டால் அப்பவும் ஹராம் தான், குற்றம் இல்லை. அப்போ இந்த மார்க்கம் எப்படி பார்க்குது? ஹராம் என்று தடுத்து விட்டு நீ ஹராம்டா ஹராமு தான், செத்து தொலை, கிடைக்காட்டாலும் என்ன செய்ய, அதை சாப்பிடாமல் பணமாக போ என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த மார்க்கம் இருந்தால் என்னங்கடா மார்க்கம்? மனுஷன் சாவ கிடக்கும்போது கூட இறக்கம் காட்டாட்டி இது ஒரு மார்க்கமா? இதை மாற்றணும் என்று சொன்னால் நியாயம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிர்பந்தத்திற்கு ஆளாயிட்டீங்கன்னா குற்றம் இல்லைங்கிறான். இந்த நிர்பந்தம் கூட பணமாக போயிடுவோங்கிற அளவுக்கு வருது. அதுதான் நிர்பந்தமா? கிடையாது. காலையில் கொஞ்சம் பால், சாயந்தரம் ஒரு பால் கிடைக்கலன்னா நிர்பந்தம் தான். ஒரு நாள் உணவு கிடைக்காட்டி நல்லா விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது விளக்கிறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒருத்தர் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே,
எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவைகள் எப்போ ஹலால் ஆகும்? எங்களுக்கு ஹராமா அல்ல ஆக்கிட்டான், அது எந்த மாதிரி கண்டிஷனில் எங்களுக்கு ஹலால் ஆகும்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காலை நேரத்தில் சிறிதளவு அருந்தக்கூடிய பால், குறைஞ்சபட்ச உணவு, சாயந்தரம் அருந்தக்கூடிய 2 வேளை தான் அந்த நாட்டில் உணவு சாப்பிடுவாங்க. அந்த உணவுக்கு அந்த பாலை சொல்லி காட்டுறாங்க. காலையில் கொஞ்சம் அருந்துறதுக்கு பால் கிடைக்கல, சாயந்தரம் அருந்துறதுக்கு பால் கிடைக்கலையா, 2 வேளை ஒன்றுமே கிடைக்கலையா, 2 வேளை தான் மொத்த சாப்பாடு, நமக்கு தான் 3 வேளை, இப்போ அதிகமான வேலையாக போச்சு. அப்போ 2 வேளை சாப்பாடுக்கு வழி இல்லை என்று சொன்னால் அப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு மனிதன் காலையில் ராத்திரிக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஹராமான சாப்பிட்லாங்க. எந்த ஹராமானது சாப்பாடளவு சேர்த்துலாம் வச்சிடக்கூடாது, ஹராமானதை ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாது. அந்த ஹராமானது எப்போ சாப்பிட்லான்னா, ஒரு நாள் உணவு ஒருத்தனுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2 வேளை ஒருத்தன் சாப்பிட வேண்டும். நம்ம நாட்டில் ஒரு 3 வேளை சாப்பிட வேண்டும். இந்த 3 வேளை உணவு ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் செத்துலாம் போக மாட்டான். அதை மார்க்கு நிர்பந்தங்குது. மார்க் எது நிர்பந்தங்கிறது? செத்து போயிடுவாங்கிற அளவுல எலும்பு தோலுமாயி அந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளவனுக்கு இதை அனுமதிக்கிறான்னு நன்மை கூட இல்லை. அது திங்க வச்சுக்கணும். முதல்ல பொணமாக போயிட்டான்னு சொன்னால் இறைச்சியை கடிச்சு இப்படி திம்மா, அந்த மாதிரி பொணமாக கிடக்கிறவனுக்கு உள்ள சலுகைன்னு இது விளங்கிடக்கூடாது. அவனுக்கு இந்த சலுகையை கொடுக்குறது இந்த நன்மையும் கிடையாது. இந்த சலுகை யாருக்குன்னு கேட்டால், உணவு பிரச்சனையில் உணவு கிடைக்கவில்லை, ஒரு நாள் உணவு கிடைக்கவில்லை, அவன் எதையும் பார்க்க வேண்டியதில்லை. பலவிதமான நிலைகளை மனிதன் அடைவான். அந்த மாதிரி அடையக்கூடிய நேரத்தில் அவனுக்கு அந்த சட்டத்தை போட்டுறக்கூடாது. அல்ல எப்படி விரும்புகிறான்? திங்கக்கூடாது தான். நிர்பந்தம் வந்துருச்சா அது பிரச்சனை, நான் கண்டுக்கிற மாட்டேன், அதை நான் தானே ஏற்படுத்துகிறேன், உன் சக்திக்கு ஏழாம தானே நீ இருக்கிற, ஒரு நாளைக்கு மேலே ஒரு மனிதனுக்கு பசியை தாங்க இயலுமா, அப்படின்னு நான் தானே உன்னை படைச்சிருக்கிறேன் என்று கருணை காட்டி நிர்பந்தமான நிலைக்கு உள்ளானவர்களுக்கு உங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது, ஹராம்ங்கிற சட்டம் கிடையாது, ஹராமாக இருந்தாலும் அதுக்கு கேள்வி கிடையாது, நான் மன்னிச்சுக்கிருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிர்பந்தத்திற்கு ஹராமான விஷயங்களே நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் ஒரு மாற்றமும் தேவையில்லை. நல்ல வழங்குதா இல்லையா? என்னடா எந்த நிலையிலும் இந்த மார்க்கத்தை நம்ம கூட தேவையில்லை போல இருக்க. இவ்வளோ பெரிய மோசமான ஒரு உயிர் காக்கிற நிலை ரத்த தானம் கொடுக்குறோம். அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ரத்த தானம்னு பேசவே முடியாது, ஹராம்ன்றாங்க. ஆலிம்சாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அஜர்த்துமார்கள் குரானில் எல்லாம் ரத்தத்தை ஹராமுன்ட்டான். 4 விஷயத்தில் ரத்தம் வருதுல்ல, செத்து போன பிராணி ஹராமு, ரத்தம் ஹராமு, அது மாதிரி பன்றி ஹராமுன்னு வருது. நீங்கள் ஒரு மனுஷன் ரத்தத்தை எடுத்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்றுறீங்க, இது எப்படி மார்க்கத்தில் கூடும் என்றெல்லாம் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, மார்க் அறிஞர்கள் சொன்னாங்க. ரத்தம் ஹராம்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, சாப்பிடக்கூடாதுன்னா ஏற்றவும் தான் கூடாது, சரிதான் அது. ஆனால் எதை கவனிக்கல அவங்க? இந்த பிந்தினதை கவனிக்கலை. எவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாகப்பட்டானோ அவனுக்கு குற்றம் இல்லை. ரத்தம் ஏற்றுறதுக்கு விளையாட்டுக்கு ஏற்றுவான், சத்தை அதிகரிக்க பலத்தை அதிகரிக்க ஏற்றுவான். ரத்தம் ஏற்றுறது எதுக்கு தான்? நிர்பந்தத்துக்கு தானே. ஒரு நாள் சோறு கிடைக்காட்டி இதெல்லாம் ஹலால்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம், அப்போ அந்த ரத்தத்தை ஈடுகட்டுறதுக்கு கொஞ்சம் ஏற்றினா தான் அவன் பிழைக்குவான். அல்ல கேன்சர் இருந்து கீமோ கொடுத்து அவனுடைய அணுக்கள்லாம் செத்து கொண்டிருக்கிறது, புதுசாக ரத்தம் ஏற்றினா தான் அவனுக்கு என்ன செய்ய முடியும், திரும்பி அவன் மறு உயிர் பெற முடியும். ஆக்சிடென்ட் ஆகிட்டான், எல்லா ரத்தம் ஓடி போச்சு, அப்போ அவனுக்கு மறு சிகிச்சை செய்வதற்கு கூட ரத்தம் ஏற்றினா தான் ஏதாவது செய்ய முடியும். இந்த நிலையிலும் ரத்தம் ஏற்றுறாங்க. ரத்தம் ஏற்றுறது பலத்தை நோன்பு வைக்க போகிறேன், காலையில் 2 பாட்டில் போட்டு போய் சகர் வைக்கிறேன்டா வைக்கிறோம், அதுக்காக ரத்தம் ஏற்றுறோம். ரத்தம் என்பது சும்மா சாப்பாடாகவோ அல்லது சாதாரண நிலையில் ஏற்றுவது கிடையாது. ரத்தம் ஏற்றுறது எப்போ ஏற்றுவோம்? அது அவசரமான நிலைக்கு ஏற்றுவோம். இதை போய் யாரும் ஹராம்னு சொல்லலாமா? சொன்னார்கள். இதை கூட நினைஞ்சாங்க அந்த காலத்தில். ரத்த தானமா அம்மாடி ஹராமு, ரத்தம் பணமாக கிடக்க அளவுக்கு போனால் கூட ரத்தம் ஏற்ற மாட்டாங்க சில ஆளுங்க. பேணுதல் ரத்தத்தை ஏற்றுறது அல்ல ஹராமாக்கி இருக்கிறான். ஒருத்தன் ரத்தத்தை நான் ஏற்றி நான் வாழ தேவையில்லை, செத்து போனால் செத்துட்டு போகிறேன், இப்படி ஊட்டினார்கள். மக்களுக்கு நினைஞ்சாங்க இரத்த தானத்தை பெறுவதற்கும் மக்கள் பயப்படக்கூடிய நிலையிலையும் இரத்தத்தை கொடுக்கறதுக்கும் பயப்படக்கூடிய நிலையிலையும் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை ஹராமாக்குற அந்த வசனத்தை பாதியை பார்த்தவர்கள் அடுத்த பாதியை பார்க்கல. ஹராம் தான்ப்பா, நிர்பந்தத்துக்கு ஹராம் இல்லைன்னு சேர்த்தானே இருக்குது. அப்போ நம்ம கூட இப்போ ரத்த தானம் செய்கிறோன்னா எதுக்கு செய்கிறோம்? ஹராம் தான் அது. ஆனால் ஏன் அது ஹலால் ஆகுது? எதுக்கு குற்றம் இல்லாமல் போகுது? நிர்பந்தமான ஒரு நிலையில் இருப்பவனுக்கு தான் ரத்தத்தை கொடுக்குறோம், ரத்தத்தை வாங்குகிறோம். இந்த நிலையில் இருக்கிற ஒரு விஷயத்தை விளங்காமல் இப்படியெல்லாம் ஃபத்வாக்கள் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்தார்கள் ஏன்னால் மாற்றலாம்னு சொல்லலாம். என்னங்கடா மார்க்கம், ஒரு சாவ கிடக்கிறான் ரத்தம் ஏற்ற மாட்டேங்கிறீங்க, அவனை பணமாக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? அதை மாற்றணும்னு சொல்லலாம். இந்த மார்க்கம் தேவையில்லை, ஒரு மனுஷனுடைய உயிரோட விளையாடுது, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு சாவடிச்சு பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். அப்படி இந்த மார்க்கம் சொல்லுதா? ஹராமாக்கின விஷயத்தை கூட பயன்படுத்திக்கன்னு சொல்கிற அளவுக்குள்ள ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான மெடிசன், பல மனுஷன் மருந்துகள்லாம் வந்திருக்கிறது, அதில் பெரும்பாலும் ஹராமானது கலந்துருக்குது.
ஹராமானதான் கலந்துருக்குது. அதிகமான மருந்துகளை எடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விஷம்லாம் இருக்குது. அதில் விஷம் ஹராம் தானே. பாய்சன் இல்லாத மருந்து, முக்கால்வாசி மருந்து பாய்சன் இல்லாமல் இருக்குமா? எல்லா மருந்துலையும் என்ன இருக்குது, அந்த டோஸை குறைக்கிறான். பாய்சனை அந்த அளவுக்கு அப்படி கொடுத்தா செத்து போயிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரத்தம் உரைகிறது கூட பாய்சன் கொடுத்தானே இந்த ரத்தத்தை உரைய வைக்கிறான். அப்போ இந்த ரத்தம் உரைய வைப்பதற்கு கூட இது தேவை இருக்கிறது, இந்த விஷமெல்லாம் தேவை இருக்கிறது. அப்போ அது மாதிரி ஆல்கஹால் கலந்த இருமல் மருந்து வாங்கினீங்கன்னா ஆல்கஹால் இல்லாமல் இருக்குமா? இருமலாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறீங்க, குடித்தா அப்படியே தூக்கம் வருது. அந்த தூக்கத்தை உண்டாக்குற மேட்ரு எங்கே இருக்குது? அதில் கலந்துருக்கிற ஆல்கஹால் தான் இருக்குது. அந்த தூக்கம் எதனால் உண்டாகுது? அதில் ஆல்கஹால் இருக்க போய் தான் அது மாதிரியா தூக்கம் கூட சொல்ல முடியாது, மாதிரியான ஒரு போதையை உண்டாக்குறது. ஆனாலும் அது என்ன இல்லை, மார்க்கத்தில் குற்றமாகாதீங்க. அது மருந்து, நிர்பந்தம். மருத்துவத்தை விட மிஞ்சின நிர்பந்தம் என்ன? ஒரு மனுஷன் வயிற்று அறுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? மருத்துவத்துக்கு அறுக்கலாம்ல. ஒரு மனுஷன் படுத்து கிடக்க நம்ம அறுக்கலாமாங்க? அது எப்படி அறுக்கிறேன்னு கேட்போம். அப்போ டாக்டர் அறுக்கத்தானே செய்கிறாரு. நம்ம எதை அறுக்கக்கூடாதுங்கிறோமோ டாக்டர் செய்யத்தான் செய்கிறார். அவர் செய்கிற காரணம் என்ன? நிர்பந்தம். அப்போ அந்த மாதிரியான முறையில் மருத்துவம் என்று சொன்னாலே நிர்பந்தம் தான். இப்போ நிர்பந்தமான நிலையில் இன்றைக்கி என்னென்னலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் என்னடான்னு கேட்பாங்க. உங்கள் மார்க்கத்தில் கூடாத முஸ்லீமை வாழ முடியுமா? இந்த சட்டம் தேவையான்னு கேட்டால் வாழ முடியும்டா, இதெல்லாம் வரும்னு அறிந்த எங்கள் இறைவன் முன்னாடி சொல்லிவிட்டான். என்ன சொல்லிட்டான்? நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன். இந்த நேரத்துக்கு உள்ள சட்டம் இல்லை, சாதாரண நிலையில் கடைபிடிக்கிற சட்டம் இது. அசாதாரண நிலைக்கு இந்த சட்டம் இல்லை. நாங்களே சொல்லிடும்போது நீ என்ன புதுசாக கண்டுபிடிக்கிற என்று கேட்கலாமா இல்லையா? அப்போ இந்த மார்க்கம் எப்படியான மார்க்கம்? அதிசயமாக இருக்குது பாருங்கள். இப்படி இல்லாமல் ஒரு சட்டத்தை உண்டாக்க முடியும்? என்ன மாதிரி சுற்றி வளைச்சு வந்தால் கூட அதுக்கு ஆன்சர் நம்மள்ட்ட ஆல்ரெடி வச்சுருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மார்க்கம் மாறுவதற்கு எந்த தேவையும் இல்லை. இந்த காரணத்துக்காக வேண்டி, எந்த காரணத்துக்கு? எங்களுக்கு ஏறலை, எங்களுக்கு முடியலை, எங்களுக்கு இதை செயல்படுத்த இயலாது, இது எங்களை பாதிக்கிறது, எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, எங்களுடைய உயிரை பாதிக்கிறது, எங்களுடைய மற்ற விஷயங்களில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரியான ஒரு சிரமம் எங்களுக்கு அவசியம் இல்லை, மாற்றணும்னு ஒரு ரீசன் இருந்தால் பேசுவோம், வாங்க மாற்றுவோம். அப்படி இல்லையே, மாற்றுறதுக்கான காரணம் இருந்தால் தானே மாறுதல் பேசி வரும். இது இறைவனை தந்திருக்கிற காரணத்தினால் அந்த அம்சங்கள் வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மனிதன் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் மனநிலையை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லா மனுஷனும் கெட்ட எண்ணங்கள் அப்பப்போ போயிட்டே இருக்கும். கெட்ட செயல்களை குறைவாக செய்வோம், கெட்ட எண்ணங்கள் ஜாஸ்தியாக வரும். என்னவெல்லாம் வரும்? இது அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது இப்படின்னு ஒரு பல மாதிரி எண்ணங்கள் வரும். அவ்வளோ ஹராமானதாக இருக்கும். மனிதனுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்போ சில தவறான முறையில் ஒருத்தர் சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆகிட்டான்னு சொன்னால் இந்த மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் வரும், கொள்ளையடிக்கணுங்கிற மாதிரி வரும். இப்படி பலவிதமான கெட்ட எண்ணங்கள்லாம் வரும். இதை பற்றி கூட இந்த மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா, இது எண்ணம் வர்றது அவன் வேலையா, எண்ணம் வர்றது அவனாக பிளான் பண்ணுறான், அப்படி வந்துடுது. நம்ம யோசிச்செல்லாம் செய்கிறது கிடையாது. மனசில் என்ன செய்கிறேன், ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தோன்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதிரியான ஆசை வருதா இல்லையா? அது பிளான் பண்ணி அந்த ஆசை வந்துச்சு. அப்போ அந்த பக்கம் வந்திருக்காடி இவனுக்கு வரவே செய்யாது. அந்த பக்கம் வந்ததுனாலையும் அந்த மாதிரி கோலத்தில் இருந்ததுனாலையும் அதை பார்த்ததுனாலையும் இவனுக்கு ஏற்படுது. இதுக்கு பிளான்லாம் பண்ணுறது கிடையாது, இது வந்துடும், மனசில் வந்துடும். அப்போ இஸ்லாம் எப்படி சொல்லுது? இந்த மனசில் வர்றதுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தா ஒருத்தம் கூட தப்பிக்க மாட்டோம். இந்த மனசில் வர்றதுக்காக வேண்டிய எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தான்னா ஒருத்தன் நல்லவனாக இருப்பானா? வெளியில் வேண்டாம் எனக்கெல்லாம் வராதுன்னு சொல்லலாம், பொய்யா தான் இருக்குது, எவனும் சொல்ல முடியாது. வெளியில் வந்துக்கிட்டு நான் எனக்குலாம் அப்படிலாம் நான் அப்படி ஆள் இல்லை இதெல்லாம் சொன்னாங்கன்னா பொய் சொன்னாங்கன்னு அர்த்தம். எந்த மனிதனாக இருந்தாலும் ஏதாவது சில விஷயங்கள் சபலம் ஏற்படும். ஏதாவது பெண்ணாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன செய்வான், அப்படியே கொஞ்சம் சமரசமாகனு நினைக்குவான். மனசில் என்ன செய்யணும், நம்மளும் எம்எல்ஏவாக போயிடலாம், நம்மளும் மந்திரியாக போகலாம், நம்மளும் இந்த மாதிரி போகலாம், இப்படி பல எண்ணங்கள் வரும். இது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கம் எப்படிலாம் கவனிக்குதுன்னா, இந்த மனசை வேணும்னு இதை செய்கிறது இல்லை. மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அவன் கண்ட்ரோலே கிடையாது, இறைவனாகி ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறது. ஒரு மனிதனை நம்ம விரும்புகிறது கூட நம்ம கண்ட்ரோலாக இருக்குது. நம்ம பெற்ற 4 பிள்ளையில் ஒரு பிள்ளையை விரும்புகிறோம், 3 பிள்ளை விரும்ப மாட்டேங்கிறோம். ஏன்டி யாருக்கும் தெரியாது, நமக்கே காரணம் தெரியாது, நம்ம பிள்ளையாக தான் இருக்கேன். சில பெற்றோர்கள் தருதலேன்னு ஊரில் பேர் எடுத்திருப்பான், அந்த பிள்ளையை விரும்புவாங்க, நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அவனை விரும்ப மாட்டாங்க. சில பெற்றோர் அப்படியே இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் என்ன செய்வான், இவன் பேரையே கெடுப்பான், குடும்பத்தார் பேரையே, இருந்தாலும் அவன் மேலே பாசம் முறையை பொழிவாங்க. ஆனால் நல்ல பையன் எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் மேலே பாசமே வராது. ஏன் அப்படி செய்கிறாங்க? பிளான் பண்ணி செஞ்சால் இப்படி தானே வரணும். பிளான் பண்ணி திட்டம் போட்டு செஞ்சால் இவனை நேசிக்கணும், அவனை நேசிக்கக்கூடாது. ஆனால் பிளான்லாம் கிடையாது, சொல்லலாம் முடியாது, அப்படி வந்துடும். நம்மளை மீறி என்ன செஞ்சிடும், ஒரு பிள்ளை மேலே பாசம் வந்துடும், ஒரு விஷயம் ஆசைப்பட்டுருவோம். அப்போ மனம் என்பது நம்முடைய கட்டுப்பாடில் உள்ளது இல்லை. அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், என்னுடைய அடியான்
ஒரு தீமையான காரியத்தை செய்யணும் என்று நினைத்து அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு அடியான் வந்து ஒரு தீமையான காரியத்தை செய்ய நினைக்கிறான், மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டுறான், எழுதுறதுக்கு நியமிச்சு வச்சுருக்கிறான்ல, எதாக இருந்தாலும் ரெக்கார்டு பண்ணுறது தான் வேலை. ரெக்கார்டு பண்ணுறவரே என்ன செய்வார், ரெக்கார்டு பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும், ஏன்னா உள்ளுக்குள்ள வரைக்கும் மலக்கு உள்ளத்தில் உள்ளது வரைக்கும் அறியிற மாதிரி எல்லாம் படைச்சி வச்சிருக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா ஹம்ம அப்தி பி செய்யத்தின், எனது அடியான் ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், மனசில் நாடினால், ஃபலா தக்துபுஹா, உங்களை எழுதத்தான் நியமிச்சிருக்கிறேன், இதை எழுதாதீங்க, ரெக்கார்டில் வராது. இந்த மலக்குள்ள கிராமன் காத்திபின் எழுதுறாங்களே அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது தான் வரவே வராது லிஸ்ட்லைங்க. அல்லாஹ் வந்து அவருக்கு அதை சொல்லிவிட்டாங்க, நினச்சதுக்கெல்லாம் எழுதிவிடாத, எழுதுனா தாங்காது, ஒரு மனிதன் தேர மாட்டான். அப்போ உலா தத்து போகா, அதை எழுதிடாதீங்க. ஃபொயின் அமிலகா, அந்த சபலப்பட்ட விஷயத்தை செயல் வடிவத்தை கொண்டு வந்து விட்டானே, ஆனால் ஃபக்துபுஹா செய்யா, ஒரு தப்புன்னு எழுதுங்க. அது கூட எப்படி சொல்கிறான்ல, எழுத்தர்களுக்கு மலக்குகளுக்கு எல்லாம் உத்தரவு போட்டு வைத்திருக்கிறான், எனது அடியார்கள் தவறான காரியங்களை மனசால் நினைத்தால் எந்த ரிமார்க்கும் அது கிடையாது, அதுக்கு கேள்வி கிடையாது, அது பதிவாகாது, அது பற்றி எல்லாம் விசாரிக்க மாட்டான், பதிவேட்டில் திருப்பி எல்லாம் தருவானே உன் ஏட்ட பாடுறான்னு சொல்லி, அதில் இதெல்லாம் வராது. எது வராது, மனசில் நம்ம நினைத்த எண்ணங்களுக்கெல்லாம் வரவே வராது. அதே நேரத்தில் என் அடியானதை செஞ்சு விட்டான் என்று சொன்னால் ஃபக்துபுஹா செய்யத்தன், ஒரு தீமைன்னு எழுதுங்க. அதே நேரத்தில் வைதா ஹம்மபி ஹசனத்தின், என் அடியான் வந்து ஒரு நல்லது செய்ய நினச்சிட்டான்னு வைங்க, அதையும் எழுதாதீங்கன்னு சொல்லணும். வழங்க தீமை எழுதாத மாதிரி நல்லது எழுதாதீன்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நல்லது செய்ய நினச்சிவிட்டான்லப்பா, ஒரு நன்மன் எழுதாத, எதுக்காக வேண்டி நல்லது செய்யணுன்ட்டு ஒரு பள்ளிவாசலுக்கு 1000 ரூபா கொடுக்க நினச்சிவிட்டான், நாளைக்கு எப்படியும் கொடுக்கணும்னா ஊர் பேருக்காக வேண்டி இல்லை, நிஜமாகவே மனசாரவே என்ன செஞ்சான், நாளைக்கு ஒரு 1000 ரூபா கொண்டாந்து நல்ல காரியத்தை கொடுத்துருவோம் நினச்சிட்டான். உடனே நினைச்சிருவான், இல்லை ஒரு நன்மை எழுதிவிடுவோம், இதுக்கு ஒரு கூலியும் தர வேண்டியது இல்லை, நாளைக்கு கொடுக்க முடியாமல் போயிடலாம். நிஜமாக அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்க நினைத்து விட்டு கொடுக்காமலே போய்விட்டால் கூட அது இயலாமல் கொடுக்காம போச்சு, ஒரு நன்மை கிடைச்சி போயிடும். கொடுத்து விட்டான் என்று சொன்னால் 10 எழுதுங்கிறான். அல்லாஹ்வுடைய கால்குலேஷன் எப்படி நம்ம மேலே இறக்கம் காட்டுறான் அந்த மார்க்கம்னா, நீங்கள் தீமையை நினைச்சால் அது எழுதப்படாது, நன்மையை நினைச்சால் எழுதப்பட்டு விடும். தீமையை செஞ்சால் 1க்கு 1, நன்மையை செஞ்சால் 1க்கு 10. எப்படி எல்லாம் கால்குலேஷன் பண்ணுறான்னு கேட்டால், நம்முடைய பலவீனத்தை அவன் அறிந்தவனாக இருக்கிறான், அவன் தான் அறிந்தவன், நம்ம கூட தெரியாது, படைச்சவன் அவன் தானே. அப்போ நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற காரணத்தினால இப்படியெல்லாம் இறக்கம் காட்டுறான். எப்படி நமக்கு சட்டத்தை தருவான், இப்படியெல்லாம் நம்ம மேலே கருணையோட நமக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பரிசுகளை கொடுத்து, சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் கண்டுக்கிறாம அந்த பரீட்சையில் இந்த +2 திருத்துவாங்கள ஆசிரியர்கள்லாம் அந்த மாணவெலாம் 10 மார்க் போடுவாங்க, இப்படிலாம் கவனிக்காமல் இது இக்கனா போட்டுவிட்டான், இக்கனாவுக்கு கூணா போட்டுவிட்டான்னு அதெல்லாம் குறைப்பாங்க மார்க்கை. இந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டான். அட இக்கனா சொல்கிறவரை கருத்து சொல்கிறான்டா, கழுதைங்கிற குழுதன்னு எழுதிட்டானா, கழுதையை தானே எழுதியிருக்கான், அப்படி தப்பாக எழுதிவிட்டான் போ, எல்லாம் எப்படி பார்ப்பானா, கழுதைன்னு நினைச்சிட்டு குழுதன்னு எழுதிவிட்டான், சரி இது மனுஷன் தானே போடா, கழுதை தான் சொல்கிறான்னு வழங்குதில்ல, போட்டு மார்க்க இப்படியாக்கான்ல. அவன் கவனிக்கிறத எப்படி கவனிக்கலாம், அல்லாஹ் அப்படி அது இதை விளங்குதே இல்லையே. அல்லாஹ்வுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும் என்பது, அல்லாஹ்வுடைய ஸ்டைல் நம்ம விஷயத்தில் எப்படி நடப்பான் என்பது இந்த ஹதீஸில் விளங்குதா இல்லையா. முஸ்லீமில் 349 ஹதீஸில் இது இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ தஜாவஸலி உம்மதி மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸுஹா, மனசில் ஓடக்கூடிய எண்ணங்களை எல்லாம் என்னுடைய அடியார்களுக்கு எல்லாம் மன்னித்து விடுகிறான். மாலம் எத்தக்கல்லமும், அதை வெளிப்படையாக பேசுகிற வரைக்கும், பேசிட்டா எழுதிடுவான். தப்பை நினச்சிப்புட்டு டேய் பத்தியாடா ஆனால் முடிஞ்சு வச்சுக்காத, செஞ்சாலும் எழுதி போடுவான். ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு வாயினால் அதை வெளிப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, வாயினால் பேசினாலும் எழுதிடுவான், அதை செயல்படுத்தி விட்டாலும் அதுக்குரிய தீமை எழுதிடுவான். அல்ல மனசில் நினைக்கிறது கிடையாது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறது. அப்போ இந்த பொதுவாக இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நீங்கள் குர்ஆனில் தேடி பார்த்தீர்களே, ஆனால் இந்த மார்க்கம் வந்து நம்மளை கட்டாயப்படுத்துறது இல்லை, இந்த மார்க்கம் நம்மளை சிரமப்படுத்துறது இல்லை. இந்த மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில நேரங்களில் சில பேருக்கு செயல்படுத்த முடியாமல் போகுமையானால் அப்போ விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் செயல்படுத்துகிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. சில நேரங்களில் மனிதனுடைய பலவீனத்தினால சில காரியங்கள் செய்ய முடியாமல் போனால் அவனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க, இப்படியான ஒரு சித்தாந்தத்தை மாற்றணும்னு யார் சொல்ல முடியுமா? இப்படி எந்த ஒரு சித்தாந்தமாவது இப்படி அமைக்கப்பட்டிருக்குதா? உலகத்தில் எந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை எடுத்துக்கிறங்க, கிரிமினல் சட்டத்தை எடுத்துக்கிறங்க,
அல்லது எத்தனையோ கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சித்தாந்தங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இப்படியான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கவே இருக்காது. அப்போ மாறித்தான் ஆகணும். காலத்துக்கு பொருந்தாத வகையில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ மனிதனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அந்த சட்டங்கள்லாம் இருக்கும். தாங்க முடியாட்டாலும் இதான் சட்டம் போடான்றாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குமே, ஆனால் நம்மளை பாதிக்காது. அப்போ இஸ்லாமிய எந்த ஒரு சட்டத்தையும் மாற்றுவதற்கு தேவையில்லை. இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு சித்தாந்தத்தை மாற்றணும் என்று சொல்வதாக இருந்தால் முக்கியமாக ஒரு காரணத்தை விளங்கிக்கிறங்க. முதல் காரணம் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த மார்க்கம் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயங்களைத்தான் சொல்கிறது, சக்திக்கு மீறி சட்டம் இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த மார்க்கம் மாற தேவையில்லை, மாறுதலுக்கு அவசியம் இல்லை, மாற்ற வேண்டும் என்பதற்கு எந்த விதமான வாதத்தையும் எடுத்து வைத்து நிலைநாட்ட முடியாது என்பது நம்ம தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை, ஒரு கொள்கையை மாற்றணுன்றது எப்போ வரும் என்று கேட்டிங்கன்னா, அந்த மதம் நம்மள்கிட்ட பணத்தை பிடுங்குறதா இருக்கும். எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், ஒரு கட்சியாக இருக்கட்டும், ஒரு கொள்கையாக இருக்கட்டும், ஒரு சங்கமாக இருக்கட்டும், ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கு, நம்மளை இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டம் சேர்த்து கொண்டு மக்கள்கிட்ட பணத்தை சுரண்டக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி பொருளாதார ரீதியாக நம்முடைய பணத்தை சுரண்டுற மாதிரி இருந்தால், அல்லது பொருளாதார ரீதியாக, பொருளாதாரம் அது முக்கியமான காரணமாக இருக்குது. உலகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயத்தில் தான் மனிதன் என்ன செய்கிறான், ரொம்ப கோவப்படுகிறான். அவனை ஏமாத்திரா கோவம் வருது, மோசடி பண்ணிட்டா கோவம் வருது, வாங்கின கடன் கொடுக்காட்டி கோவம் வருது, 10 பைசா சில்லறை பாக்கிக்காக வேண்டியெல்லாம் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போகிறான். அந்த மாதிரியான அளவுக்கெல்லாம் மனுஷனுக்கு என்ன செய்யுது, இந்த காசு பணம் அவனுக்கு ஜீர்ணிக்க முடியலை. ஒரு மனிதன் எத்தனையோ தப்புகள் செஞ்சால் கூட அதை பெருசாக எடுத்துக்கிற மாட்டான். ஒரு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டான்னு வைங்களேன், வெறுக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு நல்ல மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி நடந்துட்டான்னு அவனால் தாங்க முடியலை. இப்படியான ஒரு தன்மை மனிதன்கிட்ட இருக்கிறது. அப்போ இந்த பொருளாதார மேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் எப்படி இருக்கிறது, உலகத்தில் ஒரு கட்சியில் நீங்கள் மெம்பராக சேர்ந்தால் கூட அவங்க இந்த பொருளாதாரத்தில் உங்களை எப்படி நடத்துகிறாங்க, ஒரு மதத்தில் அங்கம் வகிச்சா அவங்களை எப்படி நடத்துகிறாங்க, ஒரு கட்சியில் நீங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு பணியாற்றினா அவங்க எப்படி உங்களை நடத்துகிறாங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு அவங்க எப்படி உங்களை நடத்துகிறாங்க, எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த மார்க்கம் உங்களை எப்படி நடத்துகிறது, பண விஷயத்தில் எப்படி நடத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கம் பொருளாதாரம் சம்பந்தமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உங்களை செலவழிக்க சொல்லுது. நல்ல காரியத்துக்கு பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க, செலவழிங்கன்னு சொல்லுகிறது. இந்த நல்ல காரியத்துக்கு செலவழிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எதை செலவழிக்க சொல்லுது, இந்த மார்க்கம் எதை செலவழிக்க சொல்லுன்னா, இருக்கிறதெல்லாம் செலவழி, உன்ட்டு இருக்கிற எல்லா சொத்தையும் செலவழிச்சு போட்டு தெருவில் போய் நில்லு, அல்லது சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்துரு, அல்லது நீ ஒரு கைத்தடியை ஒரு கோமானத்தை தவிர ஒன்று வச்சுக்கிறாத, திருவோடத்துக்கிட்டு அலை என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த மார்க்கம் சொல்லுதான்னு கேட்டால் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லுது, அவங்க கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க, எஸ்ஆர் உனக்கு மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் என்னத்தை செலவு செய்கிறது, மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செலவு பண்ணணும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், செலவு செய்யுங்க, குளில் அஃப்வ, எதை நாங்கள் செலவு செய்யணும்னு மக்கள் கேட்கும் பொழுது மிஞ்சி இருக்கிறது செலவு பண்ணு. உன்னுடைய உணவு, உன்னுடைய உடை, உன்னுடைய தாய் தந்தரை கவனிக்கிறது, உன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறது, உன்னுடைய கல்வியை, உன்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவழிக்கிறது, எல்லாம் போக மிச்சமாக இருந்தால் செலவு செய். இந்த செலவழிக்க சொல்வது கூட எப்படி பார்க்குது இந்த மார்க்கம்னு கேட்டால், செலவழிக்கிறது கூட யாருக்கு செலவழிக்க, ரெண்டாவது விஷயம், செலவழிக்க சொல்கிற விஷயத்தில் தானே ஓட்டணைக்கு விட்டுறாங்க. அதாவது ஆன்மீக பக்தியை ஊட்டி, காசு வேணாம், பணம் வேணாம், ஒன்று வேணாம், எல்லாம் செலவழிச்சிட்டு ஓடு அங்கிற மாதிரி சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு போதையை ஊட்டினாங்கன்னா இந்த மார்க்கம் சரியில்லை. இந்த உலகத்தில் காசு நமக்கு தேவை இருக்குது, பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது, நம்ம பொண்டாட்டி பிள்ளை செலவழிக்காமல் ஊர் உலகத்துக்கு கொடுக்க சொல்லுது என்ற ஒரு சட்டம் இருந்தால் இதில் போய் இருக்காதரா, நம்மளை அழிச்சுவிடும். இந்த மார்க்கத்தில் இருந்தால் ஓம் பொண்டாட்டி தெருவில் நின்றுவா, ஓம் பிள்ளை சந்தியில் நிற்பான் அப்படின்னு சொல்லுவது நியாயம் இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எஸ் அல் உனக்கு மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எதை செலவு செய்வது என்று நபியை உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், அல் அஃப்வ, மேல் மிச்சமாக இருக்கிற செலவு பண்ணு. எது செலவு பண்ணணும், உனக்கே தேவை இருக்கும்போது தர்மம் கிடையாது. இந்த மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா, நமக்கே தேவை இருக்குது நீ செய்யின்னு மார்க்கம் கட்டாயப்படுத்தாது. ஆனால் அது சிறந்த நிலை. ஒரு மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய பசியை தாங்கி கொண்டு அடுத்தவனுக்கு கொடுத்தானேயானால் சிறந்த நிலையாக அவனை எடுத்துக்கொள்வோமே தவிர அதை கட்டாயப்படுத்துமா செலவழின்னு கிடையாது. மேல் மிச்சத்தை செலவு பண்ணுங்க. அப்போ மேல் மிச்சமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டும் என்று இந்த மார்க்கத்தின் சட்டம் இருக்கும் பொழுது
இதில் இருக்கிறனால நமக்கு என்ன கஷ்டம் வரும்? நம்ம பொருளாதார இந்த மதத்தில் இருக்கிற காரணத்தினால் பக்தியை ஊட்டி நம்ம பணத்தையெல்லாம் காலி பண்ணிடுவாங்க என்று பயந்தால் இது மாத்திரை பற்றி யோசிக்கலாம். இதுவே உனக்கு என்ன சொல்லி தருது? நீ எல்லை மீறி செலவழிக்க போனால் கூட அப்படிலாம் செஞ்சிடாதப்பா. நீ உன்னுடைய தேவையை பாரு. உனக்குடைய அவசியமான என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு அதை பார்த்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மீதமாக இருந்தால் செலவு பண்ணு என்று 2வது அத்தியாயத்தில் 219வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஹைரு சதகா, தர்மத்தில் சிறந்தது, மாக்கான அல்லாஹ்ரி கினன், தேவைக்கு மேல் எது இருக்கிறது அதுதான். தேவை இருக்கும்போது செலவு செய்வது சிறந்த தர்மம் கிடையாது. தேவைக்கு மேலே கூடுதல் அல்லாஹ் எல்லாத்துக்கும் தேவைக்கு மேலே தந்திருக்கிறான். அதிகமான மக்களுக்கு அவங்களுடைய உணவு, உடை, படிப்பு மற்ற தேவைக்கு மேலே கூடுதலாக கொடுத்துருக்குறான். அதிலிருந்து தான் செலவு செய்யணுமே தவிர அவனே தேவைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவன் தர்மம் செஞ்சுன்னு வரப்போய் பிச்சை கட்டு இருக்கக்கூடாது. அந்த நாளைக்கு ஒரு மனிதன் வரக்கூடாது. அவனை 4 பேர் என்னடா மார்க்கத்தில் இருக்கிறீங்க, உன் பிள்ளை சந்தையில் விட்டுட்டு என்னடா மார்க்கம், உன் பொண்டாட்டியை கவனிக்காமல் என்னடா நீ தர்மம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டுறக்கூடாது. அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த மார்க்கம் எப்படி கவனிச்சு, காசு பணத்தை பிடுங்கினா நீ பயப்படணும். இந்த மார்க்கம் காசு பணத்தை உங்களை பிடுங்கி அல்லது காசு பணத்தை சம்பாதிக்க முடியாமல் ஆக்கி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவசிய தேவையாக இருக்கிற பொருளாதாரத்தில் உங்களை பள்ளத்தில் தள்ளி விடும் என்று சொன்னால் அப்படியான ஒரு மார்க்கம் வேணான்னு சொல்லி பரிசீலிக்கலாம். அதுக்குரிய காரணத்தெல்லாம் சொல்லு என்று என்ன செய்யலாம், நீக்கணும், மாற்றணும், திருத்தணுங்கிற பேச்சு வரும். இந்த மார்க்கம் அட்வான்ஸாக மக்கள் கேட்கும் பொழுது எல்லாம் அள்ளி போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் பஸ்ஸுக்கு டிக்கெட்டை வச்சுட்டு கூட்டங்களில் வசூல் பண்ணுவாங்களா இல்லையா, போகிறதுக்கு டிக்கெட்டு காசை வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு போங்கம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது மார்க்கத்தில். அப்படி எல்லாத்தையும் போட்டு போகிறதுக்காக அவங்க வந்திருக்கல. அவங்களுடைய தேவைகள்லாம் இருக்கிறது. உங்களுடைய தேவைகளை அனுசரித்து உங்களுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் போக மேல் மிச்சமாக அல்லாஹ் தந்திருந்தால் அதை போடுங்கள் என்று தான் என்ன செய்யணும் சொல்லணும். அல்லாஹ் அப்படி தான் நமக்கு இந்த செயலை சொல்லித்தரணும். நம்மளுக்குள்ளே இந்த கூட்டங்களில் அதை மீறுகிறோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கூட்டங்கள் அறிவிக்கும் பொழுது நீங்கள் வாளி வருகிறது, வாளியில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு விட்டு போவதற்கு டிக்கெட் காசை மட்டும் கையில் வைத்து கொண்டு போங்கன்னா இது நியாயமா? இந்த மார்க்கமே அப்படி சொல்லுமா? இந்த மார்க்கம் சொல்லுவதாக தானே மக்கள் அதை நினைக்குவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அறிவிப்புகளில் கூட நம்ம எப்படி செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் அதிகமாக தந்திருந்தால், தேவைக்கு மேலே இருந்தால் அந்த தாராளமாக நல்லா பண்ணி கொடுங்க என்று கேட்கணும். அப்போ இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பாருங்கள். சாத் இப்னு அபி வக்காஸ்னு ஒரு சஹாபி, அவர் கொஞ்சம் வசதியானவர், அவருக்கு உடம்பு சரியில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க. உடம்பு சரியில்லை என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறதுக்கு வர்றாங்க. வந்தோன்னு அவர் என்ன செய்கிறாரு, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம் நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால நம்ம சீக்கிரம் மூத்தா போயிடுவோம் என்று அவர் நினைக்கிறார். நினைத்து என்ன செய்கிற ரசூல்லாட்ட சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அல்லாஹ் நிறைய காசு பணம் தந்திருக்கிறான், நான் பணக்காரனாக இருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. அவர் சொல்கிறார், நான் வசதி உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறது. அதனால் எனக்கு இந்த இவ்வளோ சொத்தும் ஒரு பொம்பளை பிள்ளை தேவைப்படாது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை விட பல மடங்கு எனக்கு எல்லாம் அதிகமாக தந்திருக்கிறான். அதனால் அவர் கேட்குறாரு, அஃப அத்த சத்தகு பி சுலுசை மாலி, என்னுடைய மொத்த சொத்தில் 2/3 பங்கை நான் தர்மம் செஞ்சிட்டுமா? மகளுக்குன்னு ஒரு பங்கை விட்டுட்டு சொத்தை 3 பங்காக வச்சு 33% மகளுக்கு வச்சுட்டு ஒரு 66% நான் தர்மம் செஞ்சிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. 3/2 பங்கை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, நல்ல காரியம் தான் செய்கிறார். 3ல் 1 வைக்கிறாரு, வசதி உள்ளவராக இருக்கார். 3ல் 1 ஒரு பெரிய அமௌண்ட்டு, வசதி உள்ளவருடைய அமௌண்ட்னு அதிகமாக தானே இருக்கு. வசதியான ஒரு ஆள் 1/3 மகளுக்காக விடுறேங்கிறாரு. 2 பங்கு அள்ளி கூட்டுப்பா, தான தர்மத்தை அள்ளிட்டு போப்பான்னு சொல்லியிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க. அவர் மட்டும் பார்க்கல, பொதுவாக இந்த மக்களுக்கு இந்த சட்டத்தை விளக்க விரும்புகிறாங்க. காலை சொல்கிறாங்க, அல்லா 3/2 பங்கெல்லாம் செய்யக்கூடாது. ஒரே ஒரு மகள் உனக்கு இருந்தால் கூட நல்ல காரியம் தான தர்மத்துக்கு எதை ஒதுக்கிடக்கூடாது, உன் சொத்தில் 3/2 பங்கை ஒதுக்கிறாத அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா சத்திரி பாதி கொடுக்கட்டாங்கிறாரு. பாதினா 50%, பாதிங்கிற கம்மி தானே. 3/2ங்கிறது 66%. என் சொத்தில் 66% நான் கொடுத்து விடட்டுமான்னு கேட்குறாரு. வேணான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் என்ன செய்கிறாரு, பாதியை மகளுக்கு வச்சுட்டு பாதியை தான தர்மம் கொடுத்துட்றேனே அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் கூடாது, பாதியும் கொடுக்காத. அவர் நல்ல காரியத்தை தான் கேட்குறாரு. மூத்தா வேற போக போகிறேன்னு நினைக்கிறாரு அவர். அந்த இது மாதிரி காசு தேவைப்படாது அவருக்கு, அவரை மூத்தா போகிற நினைக்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதின்னு சொல்லும்போது பாதிலாம் கூடாது. அப்புறம் அவர் கேட்குறாரு, சுலுசு
அப்போ நான் 2 பங்கை வச்சுட்டு 1 பங்கை செலவழிக்கட்டுமா? 66 வந்து விட்டு மகளுக்கு விட்டு வச்சுட்டு 33% நான் வந்து தர்மம் செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, அசுலுஸ் 1/3 பங்கு ஓகே செஞ்சுக்க, ஆனால் அதுவே அதிகம்தான். 1/3 பங்கு தர்மத்துக்குன்னு இவ்வளோ பெரிய லார்ஜ் அமௌண்ட்டை ஒதுக்குறது வந்து, இவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்குறது வந்து சரியில்லை, சிறந்தது இல்லை, இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஆனால் செஞ்சுக்க. அப்போ என்ன விளங்குறது? ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சொத்துக்களை நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க விரும்பினால் கூட அதிகபட்சமாக, அதிகத்திலும் அதிகம், அது சாகும்போது மரண தருவாய் இருக்கும் பொழுது இனிமேல் பணம் தேவையில்லை என்கிற நிலைக்கு வரும்பொழுது செலவழிக்கிறதா இருந்தால் கூட அதிகமாக அவன் எவ்வளோ செலவழிக்கணும்? 1/3 தான். அதை விட கம்மியாக இருக்குது நல்லது. மீதி எல்லாம் விட்டுட்டு போகணும். யாருக்கு விட்டு போகணும்? பொண்ணு அடிப்புள்ள சொந்தம் பந்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க, சொத்து அல்லாஹ் ஏற்படுத்தின எவ்வளோ உறவுகள் இருக்கிறது. அந்த மனிதர்கள் வாழ்வதற்கு தானே இந்த பணமெல்லாம். அவங்கள உன்னை காரித்து போங்களா இல்லை, இப்போ கரிச்சு கொட்டுவாங்களா இல்லையா? இவ்வளோ காசை வச்சு நமக்கு ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொந்த பந்தங்கள்லாம் உன்னையே தான் சபிக்கும், உனக்கு தான் கெட்ட பேராக போகும். இப்படியெல்லாம் நம்ம கூட கவனிக்கும்போது நல்லா கவனிக்கிறான். எதை கவனிக்கிறான்? இவர் 1/3 கொடுத்த இந்த மதத்துக்கு வந்து எல்லாத்தையும் கொடுன்னு சொன்னால் என்ன, 1/3 கொடு, நமக்கு நல்லாவுக்கு என்ன இதில் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆமாம் எல்லாத்தையும் கொடுப்பா, 3/2 எல்லாத்தையும் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னா ஒரு பெரிய ஆன்மீகவாதி மாதிரி காட்டிக்கிடலாம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால இது எப்படி சரியாக வரும்? மனிதனுடைய அவன்கிட்ட விளங்காமல் அவன் பக்தியில் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கலாமா? அவன் விளங்காமல் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்கிறான், அது எப்படி நியாயமாகும்? அவனு எவ்வளோ தேவைகள் இருக்குது, அவன் விளங்க மாட்டேங்கிறான், எனக்கு விளங்குமே என்று அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால இந்த ஆள் விளங்காமல் செய்கிறாருங்கிறத கண்டித்து அதிகபட்சம் 3 தான், அதிகபட்சம் தான். அதுவும் அது கடைசி காலத்தில், அதுக்கு இன்றைக்கி கூட வசியத்துக்கு மேலே செல்லாது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், மகனோட கோபமாக போயிருமா, நிறைய சொத்து வச்சுருப்பான், மகனுக்கு அப்பனுக்கு சண்டை போகும்போது எல்லாத்தையும் வசியத்து பண்ணிட்டு போயிடுவான். என் மூத்துக்கு பிறகு இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பள்ளியாசல் கொடுத்துட்டேன் எழுதிட்டு போயிடுவான். ஆனால் வேறு மார்க்கத்தில் எழுதினாங்கன்னா செல்லும், இஸ்லாத்தில் செல்லாது. எல்லா சொத்தும் பள்ளிவாசலுக்குன்னு சொல்லிட்டான்னா இஸ்லாத்தில் எவ்வளோ செல்லும்னு கேட்டால் 1/3 தான் செல்லும். 1 கோடி ரூபா வச்சுருந்து எல்லாத்தையும் பள்ளி கொடுத்துன்னு எழுதிட்டான். 33 லட்சம் ரூபாயை தான் அவன் அந்த பள்ளிவாசலுக்கு எடுத்துக்கிற முடியுமே தவிர 66 லட்சம் ரூபாய் என்ன செய்யணும் வாரிசுகளுக்கு எல்லாத்தையும் எழுதினாலும் சட்டத்திலையும் பாதுகாப்பு. எப்படி சட்டம்? இன்றைக்கு கூட ஒருத்தன் செஞ்சால் கூட இந்தியாவில் கூட நமக்கு பர்சனலாக இருக்குது, முஸ்லீம் தனியார் சட்டம் இருக்குது, அதில் இது அடங்குறது, வாரிசு உரிமை அடங்குகிறது. நீங்கள் இப்படி செஞ்சுட்டு போனால் கூட, கோர்ட்டுக்கு போனால் கூட எல்லா சொத்தும் பள்ளிவாசலுக்கு கிடைக்காது. எல்லா சொத்தையும் பள்ளிவாசல் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அவன் மகங்காரம் போய் இந்தியாவில் உள்ள கோர்ட்டில் கேஸ் போடுறான். இந்தியாவில் இந்த வழக்கை எப்படி தீர்ப்பளிப்பாங்க? நம்ம சட்டப்படி தீர்ப்பளிப்பாங்க. முஸ்லீம் பர்சனல்லாம் நமக்கு தனி சட்டம் இருக்குதுல்ல, கல்யாணம் வாரிசு உரிமையெல்லாம் நமக்கு தனி சட்டம் இருக்குது. உங்கள் மார்க்கத்தில் என்ன பாருங்கன்னு கேட்பாங்க. எங்கள் மார்க்கத்தில் 1/3 மேலே இல்லைன்ற உடனே கோர்ட்டை என்ன தீர்ப்பளிக்கும்? நீ அனைத்தையும் பள்ளிவாசலுக்கு அவர் எழுதி செல்லாது, பள்ளிவாசலுக்கு வந்து 1/3 வாங்கி கொண்டு 2/3 விட்டுமா மரியாதை ஒப்படைங்க, வாரிசுகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு இஸ்லாம் சொல்ல மாதிரி பங்கு வச்சு கொடுங்கன்னு சொல்லணும். இப்படி உன்னைய பாதுகாக்கிற மார்க்கத்தை ஏமாத்தனுங்கிறேன். நீ கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு போனால் கூட நீ விளங்காமல் கோவத்தில் ஏதாவது பண்ணிட்டு அப்புறமேல வருந்துவான். இன்னொரு 5 வருஷம் இல்லை அவனுக்கு லைஃப்பை கொடுத்துதான் வைங்க, வருந்தி தான் இருப்பான். இது எழுதி வச்சுட்டு இன்னும் 2 வருஷம் வாழ்ந்தான்னு வைங்க, தெரியாமல் எழுதி விட்டானே, மகன் வந்து தெரிஞ்சிட்டானே, சலாம் சொல்லிட்டானே, பார்த்துட்டானே, காலைக்கு கவலைப்படுவான். போய் சேர்ந்துட்டுனா ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ நாளைக்கு நீ 2 வருஷம் 6 மாதம் இருந்து உனக்கு மனமாற்றம் ஏற்பட்டால் ஏண்டா அம்புட்டையும் பள்ளியாசல் கொடுத்து நினைப்பியா இல்லையா? அப்போ நீ கவனிக்காத ஒன்றை கவனிக்கிற ஒரு இறைவனிவன். உன்னுடைய மார்க்கம் யாரிடமிருந்து வந்திருக்குன்னு கேட்டால் நீ கூட பைத்தியக்காரத்தை பண்ணுனா உன்னை வந்து சட்டம் போட்டு பாதுகாக்கிறது, ஒரு ரூலை போட்டு என்ன செய்கிறது, கொடுத்தா செல்லாது, ஏற்றுக்கிற மாட்டேன், உன் சொந்த பந்தங்களுக்கு தான் கொடுக்கணும், அதிகபட்சம் 1/3 தான். அதோட ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இன்னக்க தவிர வரதத்துக்கு அகனியா, உன்னுடைய வாரிசுகளை தேவையற்ற நிலையில் விட்டு செல்வது ஹைருன், அது சிறந்தது, மின் ததர்கும் ஆழத்தன் எத்த கப்ப போன நாஸ், உன் பிள்ளை குட்டிகள்லாம் மக்கள்கிட்ட கையேந்திர மாதிரி விட்டுட்டு போவதை விட உன்னுடைய பிள்ளை குட்டிகள் வந்து தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு போவது சிறந்தது. பொதுவான இவர் அந்த நிலையில் விட்டுட்டு போகலை, இவர் நல்ல வசதியானவர் தான், அந்த 1/3 ஒதுக்குனால கையேந்த மாட்டாங்க. இது இவருக்கு மாத்திரம் சொன்ன அறிவுரை கிடையாது, இவருக்கு சொன்னால் உலகத்துக்குலாம் வரும், வந்துருச்சுல, இவருக்கு தான் சொன்னாங்க. இது அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான்னு அவர் தெரியாதா? இது உலகத்துக்கெல்லாம் போய் சேரும், கியாமத் நாள் வரைக்கும் இந்த போதனை போகும் என்பதற்காக வேண்டி அனைவருக்கும் சொன்ன போதனை இது. என்ன சொல்கிறாங்க?
நீங்கள் வந்து பொருளாதாரத்தை பக்தியின் பேரால் செலவழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு எழுதுனேன், பள்ளியாசலுக்கு எழுதுனேன், தர்காவுக்கு எழுதுனேன், மர்சாக்கு எழுதுனேன், அதுக்கு எழுதுனேன், சத்திரத்துக்கு எழுதுனேன்னு எழுதி உன் குடும்பத்தை தருவில் விட்டு போகிறா இந்த மார்க்கம் சொல்லுகிறது. ஆன்மீகத்தின் பெயரால் நீ செய்கிறதா இருந்தால் அதிகம் இந்த அளவு தான் இருக்கணும். அதை விட முக்கியமாக நீ வந்து எழுதி கொடுக்கறதுனால் 3ல் 1 எப்போ அனுமதிக்கப்படும்? எழுதி கொடுக்கறதுனால உன் பிள்ளைங்க தெருவில் நிற்பாங்கன்னு இருந்தால் அதில் கம்மியான செல்வமாக இருந்தால் நீ எழுதுனதே கூடாது. இவன்ட்டு இருக்கிற குறைவாக இருக்கிறது 1 லட்ச ரூபா தான் வச்சுருக்கான். அதை போய் ஒரு 50,000 ரூபா பள்ளியாசல் எழுதுனா மீதி உள்ள 5 பிள்ளைங்க பிரிச்சாங்க, நாளுக்கு என்ன கிடைக்கும்? பிச்சை தானே எடுப்பான். அப்போ வந்து இவன் கம்மியாக வைத்திருக்கக்கூடியவனாக இருந்தால் எதை கவனிக்கணும்? நாம் ஒரு அறப்பணிக்கு செலவழிக்கிறதாக இருந்தால், அறப்பணிக்கு வசியத்து செய்து போவதாக இருந்தால், என் மரணத்திற்கு பிறகு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் கவனிக்கணுங்கிறான். எதை கவனிக்கணும்? உன் பிள்ளை என்ன, உன் மனைவி என்ன, உனக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வாழ்வதற்காக சோர்ஸ் ஏதாவது இருக்குதா, அல்லது யார்ட்ட கையேந்துவாங்களா, கையேந்தாத அளவுக்கு வாழ்வதற்கு ஏதாவது நீ செஞ்சு கொடுத்துருக்கிறியா, இதையும் எழுதி கொடுத்தா அவன் என்ன, இதெல்லாம் கவனிக்கணுமா? எப்படி ஒரு மார்க்கன்னு பாருங்கள். இவ்வளவு நம்ம மேலே அக்கறை செலுத்தி நம்ம இந்த பொருளாதார விஷயத்தில் பக்தி போதை ஊட்டி ஏமாந்து விடாமல் நம்மை நாமே நாசப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த அறிவுரையை சொல்கிறாங்க. இது புகாரியில் 1290வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அபூ தல்ஹான்னு ஒரு சஹாபி, இவர் தான் மதீனாவிலே வந்து மதீனாவாசிகளில் பெரிய பணக்காரர். அபூ தல்ஹாங்கிற ஒரு சஹாபி இருக்கார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து ஒரு ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர் பணக்காரராக இருந்தார். மதீனாவை சொந்த ஊராக கொண்டவர்களில் பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டால் அபூ தல்ஹாங்கிறவர் தான். இவருடைய வீடு வந்து மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்பில் தான் இவருடைய வீடு, தோட்டம் வசதியாக இருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசல் ஏத்தாப்பில் இருக்குதா, பள்ளிவாசல் ஏத்தாப்பில் இருக்கிறதுனால இவருடைய அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைந்து அதில் மதுரமான சுவையான தண்ணீர் இருக்கும், அதை போய் குடிக்கிறதுக்காக போவாங்க. அங்கே போய் இளைப்பாருங்க. தோட்டம்னா என்ன, வெறும் பேரிச்ச மரம் தான். தோட்டம்னு வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. அங்கே வேறு என்ன இருக்க போகுது? பேரிச்ச மர தோட்டம் தான். பேரிச்ச மரங்கள் இருக்க தோட்டம்னு சொல்லுவாங்க, தோப்புன்னு சொல்லுவாங்க. மரங்கள் இருந்தால் தோப்பு. அப்போ இவருக்கு ஒரு தோப்பு இருக்கிறது, பேரிச்ச மர தோப்பு. இது மாதிரி நிறைய சொத்து இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்திட்டு வருவாங்களாம். ஒரு ஆயத்து இறங்குது. எந்த ஆயத்து? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடியவற்றில் இருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். நீங்கள் தர்மம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் விரும்புகிறீங்களே அதிலிருந்து செலவு செய்யணும். அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நன்மை அடைய முடியும் என்று ஒரு வசனம் இறங்குறது. இறங்கினவுடனே இதை அபூ தல்ஹா கேட்டு உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், நீங்கள் விரும்புனதை செலவழிங்கன்னு சொல்கிறான், விரும்புனதை தர்மம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, அதில் ரொம்ப விருப்பமான இந்த சொத்து தான். எந்த சொத்து? மஸ்ஜித் நபவிக்கு பள்ளிவாசல் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த தோப்பு தான் என்னுடைய சொத்துக்கள்லையே எனக்கு ரொம்ப விருப்பமான சொத்து. அவ்வளோ நல்ல வருமானம் வரக்கூடியது, பள்ளிவாசல் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியது, நல்ல தண்ணி, நிலத்தடி நீர், நல்ல நீர், சுவையான நீர் கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி காரணத்துக்காக வேண்டி ஊருடைய மையப்பகுதியில் இருக்குது. இதெல்லாம் காரணத்துக்காக வேண்டி சில சொத்து விரும்புவாங்க மனிதர்கள். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லிவிட்டான், இந்த சொத்தை வந்து நான் வந்து தர்மம் செஞ்சிட போகிறேன், இருக்கிற சொத்தில் எனக்கு விருப்பமானது இதுதான், இந்தாங்க பிடிங்கன்றார். பிடிங்கன்னு சொத்தை எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குறது வாயினால் சொல்கிறேன். அந்த காலத்தில் பத்திரம்லாம் கிடையாது, வாயினால் கொடுக்குறேன்னா கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்போ வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சொத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒ இன்னஹா சதகத்துன் லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக அதை தர்மம் செய்து விடுகிறேன். அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இந்தல்லாஹ், இதனுடைய நன்மையை நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்குறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பினதிலிருந்து செலவு செஞ்சால் தான் நன்மை அடைய முடியும்ண்டு. நான் ரொம்ப விரும்பக்கூடிய சொத்து இதுதான், இது அல்லாஹ்வுக்காக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து ரசூலுல்லாஹ் ரொம்ப சரியான கஷ்டம். ஆரம்ப காலம் இது, நிர்வாகம் பண்ணுறதுக்கே சிரமப்படக்கூடிய காலம், ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கூட கிடைக்காத ஒரு காலம். தர்மம் செய்கிறேங்கிறாரு, உண்டா பாண்டு வாங்கி அதை விற்று காசாக்கி சஹாபாக்களுக்கு ஆள் கொஞ்சம் கொடுத்தா அவ்வளோ நல்ல ஒரு அவங்க நிலைமை உயர்ந்திருக்குமா இல்லையா? அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் திண்ணையில் படுத்து கொண்டிருக்கிற தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்ப்பா திண்ணையில் படுத்துருக்கிறீங்க? இந்த ஏத்தாப்பில் உள்ள அபூ தல்ஹா தந்துட்டாரு, ஆள் கொஞ்சம் பங்கு வச்சு பட்டா போட்டு என்ன செய்யுங்க, ஒரு குடிசை போட்டு சொல்லியிருக்கலாமா இல்லையா? அழகா லட்டு மாதிரில வருது, விரும்பியில் தர்றாரு, இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டுல தர்றாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொன்ன உடனே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பஹ்னா செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லாது, ராக்க மாலுன் ராபிஹுன், ஓய் அது நல்ல லாபம் தரக்கூடிய சொத்துலப்பா, நீ முன்னது அல்லாஹ்வுடைய பாதையில்னு சொல்கிற,
அதில் நல்ல வருமானம் உண்டு, சொத்துல ஜாஸ்தி வருமானம் வரும், நிறைய பேரிச்சம்பழம்லாம் உற்பத்தி ஆகும் போல இருக்குது. அதை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராக்க மாலுன் ராபிஹுன், ராக்க மாலுன் ராபி, 2 தடவை சொல்கிறாங்க. நீ இந்த அல்லாஹ்வுக்காக தரேன் இந்த சொத்து வந்து அதிக லாபம் தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளோ லாபம் தரக்கூடியதை நீ உங்களுக்கு கொடுக்குற அல்லாஹ்வுடைய பாதையில் கொஞ்சம் சுமாரானது கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவருக்கு என்ன செய்கிறாங்க, அறிவிச்சிடுறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, நீ சொல்கிறது விளங்குது, நல்ல லாபம் தரக்கூடிய சொத்து தான், ரொம்ப விரும்பினதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ற, ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு சொத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்கிற, அதுக்கு நான் குறுக்க நிற்க விரும்பலை, நல்ல காரியத்துக்கு செலவழிக்கும்னு சொல்கிற, அதுக்கு நான் குறுக்க விரும்பலை. அதனால் நீ என்ன செய்யி, நீ செய்கிறபடி தர்மம் செஞ்சிக்க. தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அன் தஜ் அல ஹாஃபில் அக்ரபீன், உன் சொந்தக்காரங்களுக்கு கொடு. ரசூல் அவங்க கையில் ஏற்றுக்கொண்டு அவங்க கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இருக்கிற ஏழை சஹாபாக்கள்லாம் கொடுத்தா அது எவ்வளோ பொருளாதார பிரச்சனை தீர்ந்து போயிடும், எவ்வளோ அன்றைக்கி தேவையாகவும் இருந்தது. இப்படித்தான் எல்லாருமே சொல்வார்கள். அப்போ தர்மம் செய்கிறேங்கிறாரு, தர்மத்தை வந்து பொதுவாக எல்லா மக்களும் பயன்படுற மாதிரி தர்மம் செய்கிறத விட நீ என்ன செய்ய, உன் தர்மத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், தர்மம் செய்கிற அந்த கான்செப்ட் ஓகே, நல்லதை செலவு செய்ய, நல்லா செஞ்சுட்டு போ. இதை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நீனே பங்கு வச்சு கொடுத்துரு, அந்த தர்ம நன்மை உனக்கு கிடைச்சிரும். அவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நான் செய்கிறேன் பிரித்து கொடுக்குறாரு. இது புகாரியில் 1461 ஹதீஸில் இருக்குது. இப்படி அல்லாஹ் எப்படி நமக்கு நம்ம கிறுக்குத்தனமாக வசியத்து பண்ணினா கூட அதில் வந்து மேம்படுத்தது செலவு செய்யி என்று கவனிக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கவனிக்கிறாங்க. எப்படி கவனிக்கிறாங்க, இந்த ஆள் தர்மம் செய்கிறாங்க, தர்மம் செய்கிறது சரிதான், இதை கொண்டு ஊர் உலகத்துக்கு கொடுத்துட்டா சொந்தக்காரன் நினைப்பான், அவன் சொந்தக்காரங்களை எவ்வளோ தேவை உள்ளவங்க இருப்பாங்க, சொந்த பந்தங்களை கவனிக்கிறவருடைய கடமை இருக்குது. அவங்களாம் என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ளே எரிச்சல் படுவாங்க, இவ்வளோ பெரிய சொத்தை கொண்டு பள்ளி கொடுத்துட்டான், அந்த ஆள் இவ்வளோ பெரிய சொத்தை கொண்டு பள்ளியாசல் எழுதி கொடுத்துட்டான், ஏன் நாங்கள்லாம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் தரக்கூடாதா? இப்போ நம்மள்ட்ட கூட ஒருத்தர் வந்தார், தௌஹீத் ஜமாத்து கூட ஒருத்தர் வந்து நினைஞ்சார், 40 லட்ச ரூபா சொத்து, அவருக்கு மனைவிக்கு சண்டை, அதுக்காக நினைச்சிட்டாரு நான் வந்து அந்த சொத்தை நீங்கள் எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லி வந்து புட்டிவாதம் பிடிக்கிறார். அப்புறம் விசாரித்து பார்த்தா அது என்ன, அப்படி வாங்க மாட்டேன், என்னத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எதுக்காக இந்த சொத்தை ஜமாத்துக்கு தர்றீங்க அப்படின்னு கேட்டால் அதை விசாரிச்சியாக பார்த்தா பொண்டாட்டியோட சண்டையம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன கண்டிச்சு, இது நீ பாவம் செய்கிற, இந்த சொத்தை ஜமாத்தில் வாங்க மாட்டோம், நீ உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, மேற்கொண்டு அதெல்லாம் கொடுத்து பிள்ளைகள்லாம் கொடுத்துட்டு அதுக்கு மேமிச்சமாக எல்லாம் உனக்கு தந்துருந்தா நீ உனக்கு கொடுக்கணுமே தவிர இதை கொண்டாந்து பொண்டாட்டி சண்டை நீ கொடுத்துன்னு எப்படிப்பா நியாயமாகும், இது வாங்கினா எங்களுக்கு இப்படி நியாயமாகும். இந்த ஹதீஸை சொல்லியே இதை சொல்லி ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க, உறவினர்களுக்கு கொடுன்னு சொன்னாங்களப்பா, நீ இப்படி செய்யலாமான்னு சொல்லி அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்ருக்குறோம். இதே ஜமாத்தில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அப்படி பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஏன் இதை பண்ணணும், நம்ம பண்ணுவதற்கு காரணமாக இருந்தது எது, இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கம் தான். மார்க்கம் அப்படி தான் சொல்லுது. ஒரு மனுஷன் கோபத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் தர்றேன்னு சொன்னால் வந்த வரைக்கும் சொல்லி வாங்கிக்கலாமா, வாங்குறவனு கவனமாக இருக்கணும், பள்ளியாசல் தான் எழுதி வாங்கிடக்கூடாது. நீ எதுக்கு தர்ற, முக்கால்வாசி இந்த பள்ளியாசல் தர்றவன்லாம் எப்படின்னா குடும்ப பிரச்சனை தர்றான், பள்ளியாசலுக்கு அல்லாஹ்வுக்காக தர்றவன் நம்ம கம்மியாக இருக்கிறான். குடும்பத்தில் பிள்ளையோட சண்டை, அப்பனோட சண்டை, பொன்னாடியோட சண்டை, புருஷனோட சண்டைன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றேன். இதெல்லாம் நம்ம ஜமாத்துக்காராக கொடுத்தா அதெல்லாம் விசாரிப்போம், எதுக்கு நீ கொடுக்குற, உனக்கு மேற்கொண்டு இருக்குதா. ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்களா இல்லையா? ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, மகனுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் தான் சாட்சியாக இருக்கணுங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவர் அளக்க வலதுன்னு சிவாகும், வேறு பிள்ளை உனக்கு இருக்குதா, சும்மா வந்து உனக்கு வாங்கிக்கிறல, அவங்க சாட்சி போட்டுடல, உனக்கு வந்து இந்த பிள்ளையை தவிர வேறு பிள்ளை இருக்குதா, இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்தியா, இல்லை, அப்படின்னா அந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியில் ஓடுன்னு வெட்டுறாங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு பிள்ளைக்கு ஏதோ கொடுத்துப்படி என்னை சாட்சியாக பார்க்குற, அப்போ கொடுக்குறேன்னு வந்தால் கூட ஒரு ஜமாத்தை இயக்கத்தை நம்ம பள்ளியாசல் நிர்வகிக்கிறவங்களுடைய கடமை என்ன, அவனுக்கு புத்தி சொல்லணும். அவன் மார்க்கத்தை மீறி பக்தி முத்தி போய் வேறு மார்க்கமாக நினைத்து கொண்டு என்ன செய்வான், எல்லாத்தையும் வச்சுக்கிறங்கன்னு சொல்லுவான். ஆனால் அந்த குடும்பத்தாரெலாம் அவரை பத்துவா செய்வாங்க, இந்த மாதிரி பாவி கொடுத்துட்டு போயிட்டான், இவங்களும் நல்ல சொல்ல மாட்டாங்களா, இதான் சாக்குன்னு வாங்கி அமைக்கிட்டாங்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இதில் எல்லாம் கவனம் செலுத்துவது கிடையாது. நிறுவனங்கள் நடத்துகிறவங்க வந்து இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சம்பவங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்யணும் என்பதில் நாம் விதித்து கொள்ளக்கூடிய கட்டுப்பாடுகளை விட அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்து நமக்கு நன்மை செய்யும் பொழுது இதை எதுக்காக மாற்றணும், இதை விட வேறு என்ன சிறப்பு இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சட்டத்தை இப்படி சொல்வதை விட வேறு எப்படி சொன்னால் நல்லா இருக்கும்? எல்லாத்தையும் எழுதி ஓகேன்னு சொல்லணுமா, அம்புட்டையும் ஊருக்கு எழுதி கொடுத்துட்டு பிள்ளைய தெருவில் விட்டுப்போன்னு சொல்லணுமா? எதுக்காக மாற்றணும்? இதுக்கு மேலே சிறந்தது என்ன இருக்குது? அந்த மாதிரி நிலையை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தில் என்ன வருது, மார்க்கம் உங்களுக்கு சொல்லுது,
நல்ல காரியத்துக்கு கொடுக்குறீங்க. நல்ல காரியத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு லிமிட் எல்லாம் சொல்கிறான். என்ன செய்கிறான்? செலவழிக்கிறதுக்கு. வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, உன்னுடைய கையை கழுத்தோடு சேர்த்து கட்டிக்கிறாத. கழுத்தோடு சேர்த்து கட்டுறதுங்கிற வார்த்தையை வந்து கஞ்சத்தனத்துக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. கழுத்தோடு சேர்த்து கட்டிட்டோம்னா கை நீளாதுல. இந்த கையை கொண்டு கழுத்தோடு கட்டி வச்சுட்டா கொடுக்கறதுக்கு நீளாது. அப்போ இப்படி கையோடு கட்டி வச்சுட்டான்னா கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டினா, உன்னுடைய கையை கழுத்தில் கட்டப்பட்டது போல நீ ஆக்கி விடாதே. உலா தபுசுத்துகா குள்ளல் பஸ்து, ஒரேடியாக விரிச்சு விட்டுறாத. கையை இப்படியும் வச்சுக்கிறாத, இந்த அம்புடைய வெள்ளத்துக்க இருக்கிறோம் அள்ளிக்கிட்டு போ என்று சொல்லிவிடாத. அப்படி செஞ்சால் இப்போ தக்குவத மலுமன் மஹசூரா, நீ பழிக்கப்பட்டவனாக நஷ்டப்பட்டவனாக உட்கார்ந்து விடுவாய். ஒரேடியாக கையை விரிச்சேன்னு இருக்கிறோம் அள்ளி கொடுத்துட்டு வாரி வாரி எல்லாத்தையும் வழங்கினாருன்னு சொல்லி வழங்கி கடைசியில் நீ தருவன் நிற்ப. அப்படியும் செஞ்சிடாத. ஒரேடியாக சுருக்கி கொள்ளவும் செய்யாத. பொருளாதாரத்தை செலவு செய்யும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? இருக்குதுங்கிறது அள்ளி அள்ளி அறை வள்ளல் பேருவாங்கன்னு நினச்சிட்டு போயிடாத. எல்லாம் திட்டமிடு, கவனிக்கணும். நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளோ தேவைன்னு பார்க்கணும், உன்னுடைய புள்ள குட்டிகளுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்க்கணும், உன்னுடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான ஒரு செக்யூரிட்டி இருக்குதான்னு நீ பார்க்கணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கு மேலேயும் நமக்கு எல்லாம் தந்திருந்தா என்ன செய்யணும்? அதை செலவழிக்க வேண்டும். அதுக்காக வேண்டி ஒரு 1000 வருஷத்தை சேர்த்து வைக்கலாமா? நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கிற 10 வருஷம் ஆச்சு வாழ போகிறோம், அதுக்கு வச்சுக்கலாமே தவிர இவன் என்ன செய்யறது? ஒரு 1 கோடி ரூபா வச்சுட்டு போகிறேன், ஒரு 10 கோடி ரூபா எனக்குன்னு வச்சுக்கிட்டேன், அவ்வளோ தேவைப்படாது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். ஒரேடியாக இருக்கிறோம் செய்யாத. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கற்பிச்சு தேவை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துடாத. அதே நேரத்தில் ஒரேடியாக விரிச்சியும் விட்டுறாத. அப்படி விரிச்சு விட்டானா என்னவாயிரும்? கையை விரிச்சின்னா நீ தான் இழிந்தவனா போவேன், நீ தான் நஷ்டப்படுவாய், கை சேதப்படுவாய். கொடுத்து விட்டு தெரியாமல் கொடுத்து விட்டேனே, அவசரப்பட்டு சொல்லியாச்சே கொடுத்துட்டேனே அப்படி சொல்லக்கூடலாம் இருக்கிறாங்க. கூட்டத்தில் பேருக்கான்னு சொல்லி விட்டுருவாங்க. நமக்கு 1 லட்சம் எழுதிக்கிறேன்றான், கொடுக்கவும் செஞ்சிருவான். கொடுத்து புட்டு அவன் 1 மாசத்துக்கு ஏண்டா கொடுத்தோம், ஏன் இந்த வாயை திறந்தோம், இது தேவையா? அதால சொல்லி கேட்டான். ஓலா தப்பு சொத்துக்கா குள்ளல் பஸ்து, ஒரேடியாக கையை விரிச்சு அப்புறம் கவலைப்பட்டு கை சேதப்படுவேன். எப்படி கொடுக்கணும்? கொடுத்துட்டா நாளைக்கு கை சேதப்படுமான்னு பார்க்கணும். அதுக்கு அளவு அல்ல சொல்லித்தரான். ஒரு தர்மம் செய்கிறான் தான் நீ கொடுத்துறோம், கொடுத்துப்பட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஏன் கொடுத்தோம் நினைக்குவோமா? நினைக்க மாட்டோம்னா அந்த அளவுக்கு கொடு. ஏன் கொடுத்தோம் நினைக்கிற தொகையாக இருந்தால் கொடுக்காத. நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் 100 ரூபா கொடுக்கணும்னு வைங்களேன், நாளைக்கு யோசிப்பானா? ஒரு மாத சம்பளக்காரன் ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்குறான், அவன் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்கிறான், ஏன்டா 100 ரூபா நினைக்கவே மாட்டான். 5000க்கு 100ங்கிறது பாதிக்காது. அதே மாதிரி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், ஒரு 5000 ரூபாய் அவன் கொடுக்குறான் தர்மத்துக்கு, பாதிக்க மாட்டான். ஏன்? 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு 5000 என்பது என்ன இருக்காது? கொடுத்தால் ஏன்டா கொடுத்தோன்னு நினைக்க மாட்டான். வாங்குற 1 லட்ச ரூபா சம்பளம் ஒரு 70000 ரூபா கொடுத்தான்னு வைங்க, உட்காருவானா இல்லையா? ஏன்டா மூடு கொடுத்தோம், என்னதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம் நம்ம? அப்படி வரக்கூடாது. நீங்கள் எதை கொடுத்தாலும் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானிங்க. எப்படி நிதானிக்கணும்? இதை கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்றாங்க தக்குவத மலுமன் மஹசூரா, கை சேதப்பட்டவனாக நீ உட்கார்ந்து விடுவாய். அப்போ கொடுத்து விட்டு கை சேதப்படுவியா? கொடுத்து விட்டு கவலைப்படுவியா? ஏன் கொடுத்தோன்னு நினைப்பியா? அப்படி நினைப்பாயான்னு கொஞ்சம் யோசிப்பார். நிதானிச்சு நினைக்க மாட்டோம், இதை கொடுத்தா நமக்கு பெருசாக பாதிப்பு வராது, அப்படி கணக்கு போட்டு கொடுறாங்கனால. தான தர்மம் செய்யும் போது கூட கணக்கு போட்டு நாளைக்கு நீ கவலைப்படுவியாங்கிறது கவனிக்கணும். கொடுத்து விட்டு நாளைக்கு நான் வருந்துவேன், நாளைக்கு கவலைப்படுவேன் என்று உனக்கு தோணுமையானால் குறைச்சி கொடு. எவ்வளவு கொடுத்தால் நாளைக்கு கவலைப்பட மாட்டியோ. இன்னும் சொல்ல போனால் அப்படி கவலைப்பட்ட நன்மையாவது கிடைக்குமா? நாங்கள் கொடுத்து விட்டு ஏன்டா கொடுத்தோம் எப்படி எல்லாம் பதிவு எழுதுவான்? கொடுத்தது எதுக்கு? மறுமைக்கு தானே கொடுத்தோம், நன்மை நாடி தானே கொடுத்தோம். இப்படி கொடுத்துட்டோம் கவலைப்பட்டான்னு வைங்க, உலகத்துலையும் மனநோயாளியே போயிடுறான், மறுமையிலையும் லாஸ் ஆகிடும். கொடுத்து ஒன்றும் இல்லை, புண்ணியம் இல்லையே. 1 லட்ச ரூபா கொடுத்து எல்லாம் நன்மை எழுதலாம்னு நினைக்கும் பொழுது ஏன்டா கொடுத்தோன்னு நினச்சி அழிச்சு போடுறானே. ஏன்டா கொடுத்தோன்னு நினைப்பது நன்மை அழிச்சு போடுமே, கொடுக்கவே இல்லையே, கொடுக்காம ஆயிருமே. அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செலவழிங்கள்னு சொல்லி பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்கணும் என்பதற்கு கூட இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது? வழிகாட்டுகிறது. அதே மாதிரி உள்ளதீன இதை அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு காண பைனதாலிக்கு கவாமா. நல்லடியார்கள் யார் என்று கேட்டால் அவங்க செலவழித்தாங்கன்னா வீண் விரயத்துக்கு செலவு செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் பண்ண மாட்டார்கள், நடுவில் இருப்பார்கள். எதை செலவழித்தாலும் என்ன செய்யணும்? கஞ்சத்தனம்ங்கிறதுக்கு வந்துடாத. அதே நேரத்தில் இந்த வீண் விரயம்னு வந்துடக்கூடாது. செலவழிக்கிறோங்கிற பேரில் ஊதாரித்தனமாக அவனும் செலவழிச்சிடக்கூடாது. இறுக்கி பிடிச்சி கஞ்சத்தனமாகவும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நடுவில் இருந்துக்க. இதான் நல்லடியார்கள் செய்ய வேண்டிய பண்புகள் என்று 25வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நடுவில் என்ன செஞ்சுக்க? இருந்துக்க. காண பயனதாலிக்கு கவாமா,
இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே நம்மளை செலவழிக்க சொல்கிற மார்க்கம் எப்படி பார்க்க சொல்லுது? ஊதாரித்த பயனற்ற வகையில் அந்த காசு போகுதா அதை கவனி. அதை இன்னும் சொல்ல போனால் ஒரு 5 ரூபாய்க்கு கஞ்சி ஊற்றுவாங்க. 5 ரூபாய்க்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க. கஞ்சி ஊற்றுற 5 ரூபாய் தான். 5 ரூபா கஞ்சிக்கு வைக்கிற பேனர்களும், அதுக்கு அடிக்கிற நோட்டீஸுகளும், அதுக்கு செய்கிற விளம்பரங்களும், அதுக்கு பண்ணுற ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ரூபா தர்மம் செய்கிறதுக்காக வேண்டி 50 ரூபா கணக்கு வரும். 5000 ரூபா தர்மம் செய்கிறோமா, 2 லட்ச ரூபா செலவு பண்ணோம். எதுக்கு? தர்மத்துக்கு சம்பந்தம் இல்லாத அந்த அலங்காரங்களுக்கு, பேனர் வைக்கிறது, அந்த அரசியல் தலைவர் கூப்பிடுறது, மேடை அமைக்கிறது, ஸ்டேஜ் போடுறது. அப்போ இது உதாரணத்தில் தானே இது. அப்போ செய்கிற உதவிகளை விட அதை விளம்பரப்படுத்துவதற்கு அதிகமாக செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் சரியாக செய்யலாமா, நியாயமாக தெரியுதா, உனக்கே சரியாக இருக்கான்னு சொல்லி நாம் கவனிக்காத விஷயத்தை இந்த மார்க்கம் கவனித்து அதை நெறிப்படுத்துகிறது. நல்லா செலவழி, நடுத்தரம் தான் எல்லாத்துலையும் இருக்கணும், ஓவராகவும் போயிடக்கூடாது, ஒரே இறுக்கியும் பிடிச்சிடக்கூடாது என்கிற ஒரு அறிவுரையும் இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலிலிருந்து அல்லாஹ் நம்ம மேலே ஒரு கருணை காட்டுகிறான். இந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை மனிதன் கூட நினைத்து பார்க்க மாட்டான். அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்கணும் என்பது அவனுக்கு கூட தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கிறவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதுபோக இந்த பொருளாதாரத்தை செலவு செய்கிற விஷயம் இருக்குல்ல, எதுக்கு செலவு செய்கிறது அதான் முக்கியமானது. மதத்தை வளர்க்குறதுக்கு செலவழிக்கிறதா, மடங்களுக்கு செலவு செய்வதா, அல்லது சாமியார்கள் கொண்டே மத குருமார்கள் இடைத்தரர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கொண்டே கொடுக்கறத செலவுன்னு சொல்வதா? அதை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த மதத்தில் உங்களை மார்க்கத்தில் செலவு செய்ய சொல்வதனால் அல்லாவுக்கோ இந்த மதத்தில் யார் காவலர்களாக போதகர்களாக இருக்கிறார் அவர்களுக்கு லாபமே கிடையாது. அப்படி இந்த மதத்தினுடைய சட்டங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம்